ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from an ardent devotee, Vaishali Sibi's daughter, USA. How does God decide the fate of other people? God doesn't decide. God lives within everyone. Isvara Sarva Bhudanam. God is your own inner person and He is watching all the time your good deeds and bad deeds, your good thoughts and negative thoughts. He is watching. Andaryami என்றால் உள்ளே இருக்கிறவன் அர்த்தம். மனதானே மனதில் என்ற கருத்தானே மனத்தகத்தான் வாய்மேலான். So God is not an external presence. He is your inner being. அதனால் அவனுக்கு தெரியாமல் நீ எதுவுமே பண்ணிட முடியாது. All he is observing. And இப்போ யூஆர் ஆல் சிட்டிங் இன் திஸ் டெம்பிள். ஏதோ பானகம் கொடுக்குறாங்க, வாழைப்பழம் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, தோசை கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்கும். யூ ஆர் என்ஜாயிங் சம் மியூசிக் and you are able to worship, enjoy this tranquility and bliss, all this. The same option is available to 85 lakhs of people in Madras city. Yeah, who stops them from coming here? Our gate is open for all. And no money is involved here for any puja, any prayer, and all. Same treatment for all. அதுதான் அந்த டிசைடிங் ஃபேக்டர்ன்றது. உங்களுக்குள்ள ஒரு இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் இருக்கு. அந்த இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் இஸ் ஆப்ரேட்டிங் யூ அக்கார்டிங் டு யுவர் ஓன் கர்மாஸ். இதுக்கு முன்பிரிவுகளில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ், லைபிலிட்டிஸ் ஆஃப் குட் டீட்ஸ் அண்ட் பேட் டீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் டாஸ்மாக் கடையில் 1.5 கோடி பேர் குடிக்கிறாங்களாம் மெட்ராஸில், இது தமிழ்நாட்டில். ஸோ எப்படி அவங்க குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அவ்வளோ துட்டு கொடுத்து உழுந்து கிடக்க போகிறானுங்க, அவங்க குடும்பமும் வந்து அதனால் சந்தோஷப்படலை, அவனும் சந்தோஷப்படலை, உடம்பும் வியாதி வந்து லிவர் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் ஒரு வழி ஆக போகிறானுங்க. ஸோ அந்த ஆக்ஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் என் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிரிடையான ஒரு செயல் இருந்து தீரும். அதனால் அவங்களுடைய லைஃப்பை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதை பைலட் பண்ணுறதுக்காக கடவுள் நம்மக்கிட்ட 2 விஷயமா இருக்கார். ஒன்று மனம், இன்னொன்று அறிவு. மனத்துக்கு என்ன பேர்? உணர்ச்சி படக்கூடிய எமோஷ்னல் பீயிங். அது மனம் என்பது எமோஷ்னல். அறிவு என்பது ரேஷ்னல். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்றழிக்கலாகாத அரண். ஒரு கத்தி உங்கள்கிட்ட இருக்குது, கன் இருக்குது, உன்னுடைய விரோதி அந்த கத்தியை பிடுங்கிடுவான், கன்னை வச்சிடுவான். ஆனால் உங்கள்கிட்ட இருக்க அறிவை அவனால் பிடுங்க முடியாது. ஆனால் அறிவு என்பது எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி. என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் given to you by God. அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்று அழிக்கலாகாது அரண். உன்னை அது காப்பாற்றுங்கிற மாதிரி. மனம் இருக்கு இல்லையா, அது எமோஷ்னல். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படுறது இருக்கு இல்லையா, அது எமோஷ்னல் ஹார்ட்டு. அண்ட் எது நல்லது எது கெட்டதுன்னு உன்னை கைட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ரேஷ்னல் பிரெயின். கடவுள் 2மா ஒட்டுக்கிறார். இந்த 2ஐயும் யார் பேலன்ஸ் பண்ணுறானோ அவன் வாழ்க்கையில் மேலே வந்துடுவான். யார் சக்கும்ஸ் டு த ப்ளஷர்ஸ் ஆர் ப்ரெஷர்ஸ் ஆஃப் தி டிசையர், அவன் தப்பு பண்ணி மாட்டிக்கிறான். இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் எவ்ரி ஒன் ஹேஸ் எ சாய்ஸ் டு எலிவேட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹியூமன் டு டிவைன். ஒரு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அந்த தெய்வம் ஆகிறதுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்ககிட்டே இருக்கு. அவன் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணால் அவங்க கூட கடவுளாகலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி வாழணும் தெரிஞ்சு யார் வாழ்கிறானோ அவன் ஈக்குவல் டு தி காட் ஹூ இஸ் சப்போஸ் டு பி இன் த ஸ்கைஸ்ன்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்க உலகத்தில் இல்லையா? ஸோ தேர் இஸ் அ பிரெயின் இன்சைட் யூ. நீ ஒவ்வொரு தவறான ஸ்டெப்ஸை வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற போதும் கூட தட் பிரெயின் இஸ் வார்னிங் யூ. இதை பண்ணாதர பாவி அப்படின்னு பிரெயின் முன்ன வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. யூ ஹஷ் அப் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்ஸ். உனக்குள்ளே இருந்து சத்தியத்தில் பாதையில் உன்னை நடக்க வைக்க விரும்புகிற அந்த அறிவை நீ வந்து சைலன்ஸ் பண்ணிடுற. இந்த நீ அந்த கமாண்டை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. அதனால் யூ கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். அதனால் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு
can lead a value-based life, and he can reach the level of divine, and he can also become a Rama, Krishna, Jesus, Buddha, and Paramacharya, and Raghavendra, and Sridi Sai Baba. They were all like you and me. They were all human. They understood this philosophy, perfected life, and they are now considered on par with God. On par with God. There is nothing like God. God lives in the form of sound, Om, in the skies. வானத்தில் ஒன்றுமே இல்லை. பைபிளில் வருது, முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. First there was the word, word was with the Lord, and that was Lord himself. ஸோ அந்த ஓம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆகாசத்தில் இருக்குது, அங்கே யாரும் இல்லை. நீ யாரையெல்லாம் சர்ச்சிலையும் மாஸ்கலையும் கோயில்லையும் புத்த விகாரங்களையும் கும்பிட்றியோ அவங்கெல்லாம் ஒன்று மாதிரி என்ன மாதிரி பூமியில் வந்தவங்க. அண்டு அவங்க வாழ்க்கையை பெர்ஃபெக்ட் பண்ணாங்க. அண்டு ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு அவங்க கைடாக இருந்தாங்க. அதனால் அவங்கள பொறுத்து மாத்திரம் அவங்க கடவுள். அதனால தான் உலகத்துக்கு யூனிவர்சல் காட்னு யாருமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இயேசு ஒரு 30% கிறிஸ்டியன்ஸ்க்கு, முகமது நபி ஒரு 20% முஸ்லீம்ஸ்க்கு, இப்படி தான். ஸோ உலகத்தில் யூனிவர்சல் காட்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணுகிற யாருமே கிடையாது. அப்படி உனக்கு யாராவது உனக்கு ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுதுன்னா சூரியன் இருக்கார். சூரியன் உலகம் பூரா இருக்கார். சூரியனுடைய கிரணங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குது. இப்போ நீ நினச்சின்னு இருக்க சூரியன் இல்லைன்னு, இந்நேரத்துக்கு அது அமெரிக்கா போயிடுச்சு, அங்கேருந்து சந்திரனுக்கு வழிகாட்டிக்கின்னு இருக்குது. அதனால் உலகம் பூரா எப்பயுமே சூரியன் மறைவதில்லை. அந்த சூரியனுடைய அந்த இதில் தான் பயிர் பச்சைகள்லாம் வருது. சூரியனுடைய அந்த வெப்பத்தினால்தான் வாட்டரெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி மழையாக பெய்யுது. அதனால் இந்த உலகம் சூரியன் இல்லாமல் கிடையவே கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த சூரியன்கிட்ட இருந்து தான் மீதி 8 கிரகங்களும் கூட ஒளியை பெறுகின்றன, வலிவை பெறுகின்றன. அந்த சூரியன் வெளியே எவ்வளோ நிஜமாக இருக்காரோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த இடத்துல இருக்கார். இதுதான் சூரியன் உங்கள் உடம்புல இருக்கிற இடம். சந்திரன் உங்கள் மனசில் இருக்கார். இந்திரன் உங்கள் கையில் இருக்கார். விஷ்ணு உங்கள் பாதத்தில் இருக்கார். மனசு சந்திரன்னு சொல்லக்கூடியது. உன்னுடைய இதய குகை இருக்கு இல்லையா, அதுதான் முருகப்பெருமான்னு சொல்கிறது. எல்லா கடவுளும் உங்கள்கிட்ட இதுக்கு என்ன பேர்? பிண்டம். வெளியில் அதே கடவுளுடைய வடிவங்கள் இருக்குது, அதுக்கு என்ன பேர்? அண்டம். ஸோ பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளது. ஸோ யூ ஆர் அ மினியேச்சர் டிவினிட்டி ஆன் திஸ் எர்த், and it's for you to understand that you are equally divine, perfect your life. அப்போ வாழ்வாங்கு வாழ்ந்து வாண்டறியும் தெய்வத்தில் நீ வைக்கப்படலாம். இன்றைக்கி யாரையெல்லாம் நீங்கள் கடவுளும் கும்பிட்றீங்களோ, யாரையெல்லாம் நட்சத்திரங்கள் கும்பிட்றீங்களோ, உலகுயிர் ஒளி நெறி பெற்றிடங்கிறார் வள்ளல் பெருமானார். இப்போ துருவ நட்சத்திரம் யார்? ஒரு ராஜகுமாரன். அவங்க அப்பா அவங்க அம்மா செத்துப்பிட்டான். அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கினான். அம்மாவுடைய அன்பு கிடைக்கலன்னு அழுதுன்னு இருந்தான். அப்போ நாரதர் சொன்னார், இந்த நாய் கிடக்கிறான், அப்பா தான் அவனுக்கு கடவுள், நீ அவரையே நினச்சிட்டு இருந்தான். கடவுள் அவனை குளோரிஃபை பண்ணி துருவ நட்சத்திரம் ஆயிட்டார். அருந்ததின்னு ஒரு இந்த வைஷ்ண ரிஷியுடைய மனைவி, அவள் கணவனுக்கு நல்ல சேவை செஞ்சுருந்தா. ஸ்டார் இந்த கேலக்ஸி, உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தால் கூட அம்மி மிதித்து அருந்ததியை பாருன்னு உங்களுக்கு காட்டின்னு இருக்கிறாங்க. மிருகசீரிஷம் 4 மான்கள், ஆருத்ரா ஒரு சிகப்பு தோற்றமுடைய ஒரு பசுமாடு. இப்படி நீங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களை பார்க்கிறீர்களோ அதெல்லாம் அப்படி தான். 12 சூரியர்கள் இருக்காங்க. ஆதித்யானாம் 12 பேர், அவங்களும் உங்கள்லேருந்து ப்ரமோஷன் ஆனவங்க தான். 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அவங்களும் உங்கள்லேருந்து ப்ரமோஷன் ஆனவங்க தான். இப்படி உலகம் பூராவும் மனிதர்களாக பிறந்து வாழ்க்கையை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கினவங்கெல்லாம் தான் இன்றைக்கி லுமினஸ் பாடிஸ். தே ஆல் பிகம் யூனிவர்ஸ் பாடிஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரச்ச தேர் ஆல் போஸ்டட் டு சிட் இன் சம் டெம்பிள்ஸ். ஏதாவது கோயிலுங்களில் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஜனங்க போய் கும்பிட இவங்க கொடுக்குற பிரசாதம், நைவேத்தியம், மந்திரம், யாகம் இதெல்லாம் வாங்கினா அந்த கோயிலுக்கு வர்ற ஜனங்களுக்கு வரைக்கும் அவங்க நல்லது பண்ணுவாங்க. எல்லா கோயிலும் இருக்கிறது ஒரே சாமி கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாத, நான் சொல்கிறது தான் கரெக்ட். நீ வெங்கடாஜலபதி திருப்பதியில் இருக்கார். அதே வெங்கடாஜலபதிக்கு நீ அண்ணா நகர்லேயோ அரும்பாக்கத்துலேயோ கோடம்பாக்கத்துலேயோ கோயில் காட்டினா அந்த எனர்ஜி வேறு, திருப்பதியில் இருக்கிற எனர்ஜி வேறு. உனக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. அதனால தான் சிவன் கோயிலுக்கு போகிறேன். மயிலாப்பூரில் போன உடனே என்ன சாமின்ற அவன் சொன்ன கபாலீஸ்வரர். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, திருவத்தூரில் போனால் படம்பக்கநாதர், அதுக்கப்புறம் வேங்கீஸ்வரர், வெள்ளீஸ்வரர்,
இப்படி வரிசையாக ஒவ்வொரு கோயிலுக்கு நீ போகிற போதும் ராமநாதீஸ்வரர், காசி விஸ்வநாதர், இப்படி வேறு வேறு பேர் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் வேறு வேறு தான், உனக்கால டவுட்டு தேவையில்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். அந்தந்த கோயிலில் இருக்கிற எனர்ஜின்றது ஒரு சுப்பீரியர் எனர்ஜியை உபாசனை பண்ணினேன். இப்போது யாரோ ஒருத்தன் படித்து முடிச்சிட்டான், அவன் கலெக்டர் ஆகிட்டான். ஒரு கலெக்டர் தான் உலகத்தில் இருப்பானா? ஐஏஎஸ் பாஸ் பண்ணுற எல்லாரும் கலெக்டர் தான். முதல்ல ஒரு டெப்டி கலெக்டராக போடுவாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆவான், அவன் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி ஆவான். இப்படி தானே எல்லோரும் ஆகுறாங்க. அந்த மாதிரி யூ ஹவ் டு குவாலிஃபை. நீ அதுக்கான பரீட்சைகளை எழுதணும், குவாலிஃபை பண்ணிக்கணும். அது என்ன பரீட்சை? தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. யூ ஹவ் டு பெர்ஃபார்ம் லாட் ஆஃப் சேரிட்டிஸ். அதுதான் தானம். வெறும் துட்டு கொடுக்குறது இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஞானத்தை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம், ஒழிப்பை கொடுக்கலாம். எல்லாமே ஞானத்துக்கு இடம் வரும், தானம். அடுத்தது என்ன? தவம். தவம்னா என்ன? போய் தாடி வளர்த்துன்னு இந்த கமண்டலத்தை வச்சுன்னு காட்டில் உட்கார்றது இல்லை. இந்த உலகத்தில் நல்லதும் வரும், கெட்டது வரும். ரெண்டையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ கற்றுக்கிறது இல்லையா? அதுதான் தவம். தவம் என்பது அக்கார்டிங் டு திருவள்ளுவர், உற்ற நோய் நோன்றல். வாழ்க்கையில் வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது. நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அதுதான் தவம். உற்ற நோய் நோன்றல். முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்கிறது, இல்லைன்னா கெட்டது செய்யாமல் இருக்குது. நல்லன செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அதுதான் தவம் என்பது. ஸோ உற்ற நோய் நோன்றல் அப்படின்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது. உயிருக்கு உருகன் செய்யமைன்னா யாருக்கும் நம்மளால் கெட்டது வராமல் பார்த்துக்கிறது. இது 2 பண்ணால் நீ தபசி. நீ வீட்லேயே இரு, ஆஃபீஸ்லேயே இரு, குடும்பத்தோடு இரு, இட்லி சாப்பிடு, தோசை சாப்பிடு, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இந்த 2 நீ ஃபாலோ பண்ணும். இதை விட்டுவிட்டு எங்கேயோ ஓடி ஒழிஞ்சு காட்டில் தாடி வளர்த்துக்குன்னு உட்காந்துருந்தா நீ சாமி ஆகிடுவேன்னு நினைக்கவே நினைக்காது. அங்கே போய் உட்காந்து வீட்டை பற்றி நினச்சின்னு போகிறேன். என் பையன் படித்தானா, அவன் பண்ணிட்டு என்னன்னா தெரியலையே, நான் துடு கொடுக்காம வந்துட்டேன்னு நினச்சேன். அதுக்கு இங்கேயே இருக்கலாம்ல, அங்கே போய் உட்காந்துட்டு நீ ஏன் குடும்பத்தில் நினச்சிருந்துக்க. அண்ணா நகரில் எனக்கு வேண்டிய ஒரு டாக்டர் இருந்தார். நான் அண்ணா நகர்லேருந்து ஆரம்ப காலத்தில். அவர் என்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி சார், நான் கூட பாருங்கள் ஒரு மாங்காய் தோப்பு வாங்கிட்டு அங்கே போய் ஒரு குடிசை போட்டுட்டு அப்படியே செட்டில் ஆகி சாமி ஆக போகிறேன் அப்படின்னுவார். நான் சொன்னேன், சார் இது விளங்காது. நீங்கள் மாங்காய் தோப்பில் உட்காந்துட்டு நர்சிங் ஹோம் என் பிள்ளை ஒழுங்காக பார்க்குறானா இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறத விட நர்சிங் ஹோமில் உட்காந்துட்டு மாங்காய் தோப்பை நினச்சினது சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு. அதனால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. மனுஷன்னா திங்கிங் மெஷின் அர்த்தம். அப்போ வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்கோ அவ்வளோ தாமரையோட கொடி போகும். அந்த மாதிரி நீ எவ்வளோ பெரிய விஷயங்களை நினைக்கிறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்துடுவ, அவ்வளோ பெரிய ஆளாக நீ ஆகிடுவேன். ஸோ வாழ்க்கை என்பது நம்ம பெரியவங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாம் எதையும் படிக்க மாட்டோம், எதையும் கேட்க மாட்டோம். செல்ஃபோனில் உட்காந்து டொக்கு டொக்குன்னு அடிச்சுன்னு இருக்கோம், டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்கோம், தேவையில்லாமல் பலானதெல்லாம் வேறு பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தாக்கா நீ எப்படி வானத்தில் தெய்வமாக போகிற இல்லையா? யூ டு கான்குவர். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கீழே தள்ளுற விஷயம் நிறைய இருக்குது. ஒன்று பொறாமை, அழுக்காறு. அந்த பொறாமை வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுருக்கான்னு, உனக்கு ஸ்கூட்டர் இருக்குது ஆனால் நீயும் கார் வாங்கன்னு ஆசைப்படுவேன். அதுக்கு பேர் அவா, ஆசை. இப்போ பொறாமைனால் வர்றது அவா. அது நிறைவேறலாம் வர்றது கோவம், வெகுளி. அந்த கோவத்தில் வர்றது கெட்ட வார்த்தை. அப்போ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல்லி 4ம் இழுக்காய் என்றது அறம். இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. கவிமணி தேசிய விநாயகம்ல சொல்கிறாரு, அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னாரு. எனக்கு எது ரைட்டு எது ராங்கன்னு தெரியலன்னா திருக்குறள்லேருந்து ஒரு குரல் எடுத்து போடு, எனக்கு அப்போ வழி காட்சிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ திருக்குறள் கிட்ட தானே இருக்குது. 1330 நீ ஒரு 300-400 காமத்துப்பால் கழிச்சிடு. அப்போது அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டையும் உனக்கு எவ்வளோ ஆயுசு, இது வரைக்குமே நீ 30-40 வயசு வேஸ்ட் ஆக்கிட்ட. அதை படிச்சிருந்தேன்னா அழகாக உனக்கு திருவள்ளுவர் ஒருத்தரே வழிகாட்டிடுறாரு. நீ 10 புக்கு கூட படிக்க வேணாம், ஒரு திருக்குறளை படித்தாவே நீ உருப்பட்டுருவ, ஒரு பகவத்கீதையை படித்தாவே உருப்பட்டுருவ. அதனால் உலகத்தில் வழி இல்லைன்னு இல்லை, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகில்லையா. Question from a devotee. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போதும் அவர் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் கடைசியில் தண்ணீர் கொடுக்காமல் அவரை துன்புறுத்திய போது இயேசு
பிதாவே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொன்னபோதுதான் அவர் உயிர் பிரிந்தது என்று ஒரு கூற்று சொல்லப்படுகிறது. பின்னர் அவர் உயிர் தெழுந்து வந்து பலருக்கு தரிசனம் கொடுத்தார். ஆனால் யாரும் நம்பவில்லை. பிறகு அவர் காஷ்மீரில் சென்று சில காலம் வாழ்ந்த பின்னர்தான் இறந்தார் என்றும் கூறப்படுகிறது. அப்படியானால் அவர் முதலில் இறக்கவில்லையா? தயவு செய்து விளக்கம். இயேசுநாதர் இருந்தார் இல்லையா, அவரை சிலுவையில் போட்டாங்க. அந்த பொலாந்தியஸ் பைலட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அவன் சொன்னான், இவரை பார்த்தா எனக்கு இவர் தப்பு செஞ்சிருப்பான்னு தெரியல, அதனால் நான் பரபாசனும் ஒரு கொலைகாரன் இருக்கான், கொள்ளைக்காரன், அவனை சிலுவையில் போடுறேன், இயேசுவை விட்டுடுறேன், பஸ்கா பண்டிகைக்கு யாரோ ஒருத்தர் அப்படி நேர்த்தி கடன் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் போடுங்கன்னாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு உலகம் பாரு. இவர் கண்ணை கொடுத்தாரு, காது கேட்க வச்சார், பேபிஸை ஓட்டினார், செத்தவனை எழுப்பினார், எல்லாம் பண்ணார். அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களே அவரை வந்து சிலுவையில் போட்டானுங்க. அவர்கிட்ட 12 சிஷ்யனுங்க இருந்தாங்க, அப்போஸ்தலர்ஸ்னுவாங்க. அதில் ஒருத்தன் கோழிக்கு ஒருத்துக்குள்ளே பீட்டர் சேமன் 3 தடவை இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது இந்த இயேசுவை. அவன் ஒவ்வொரு தடவை சொல்கிற போதும் இயேசு இப்படி திரும்பி பார்ப்பார். அதுக்கப்புறம் 30 வெள்ளிக்காசுக்காக தோமாங்கிறவன் இவரை காட்டி கொடுத்தான். இவன் ஜூடாஸ் காரியட். இவர் சிலுவை தழும்போடு வந்து காட்டினாலையும் டவுட்டிங் தாமஸை நம்பவே மாட்டேன்னா. ஸோ எல்லாத்தையும் சொல்லி எல்லா விஷயங்களையும் செய்தவர் இருக்கார். ஆனால் அவருடைய நல்ல குணம் அவர் விட்டு போகல. இதுதான் ப்ராப்ளம் உலகத்தில். ஒரு சாமியார் தண்ணியில் குளிச்சுன்னு இருந்தார். ஒரு தேள் அவரை கொட்டுச்சு. அந்த தேளை இப்படி தூக்க போது தான் அது கொட்டுச்சு. ஐயோன்னு வலிக்குதுன்னு விட்டார். திருப்பியும் அதை தூக்க போனார், திருப்பியும் கொட்டுச்சு. பக்கத்தில் இருந்தாலும் கேட்டான், என்ன லூஸாயா, அது கொட்டுதுன்னு தெரிஞ்சு ஏன் அதை போய் காப்பாற்றினுக்கிறேன்னா. அப்போ அந்த சாமியார் சொன்னாராம், தேளோட குணம் கொட்டுறது, அது அதனுடைய குணத்தை விடாமல் கொட்டிக்கினுது இல்லையா, என்னுடைய குணம் காப்பாற்றுறது, அது அதனுடைய கெட்ட குணத்தை விடாது, நான் என்னுடைய நல்ல குணத்தை விட மாட்டேன்னாராம். அந்த மாதிரி இயேசு சிலுவையில் போடுறாங்க. ஒரு அநாத மாதிரி போகிறார் அவர். அப்போ கூட அவருடைய நல்ல குணம் அவர் விட்டு போகல. ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூனார். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறிகலாது செய்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவருக்கு தண்ணி தாகம். அந்த நேரத்தில் இவங்க ஒரு ஈரத்துணியை நினச்சி வாய்க்கிட்ட கொண்டு போய் அவருக்கு தண்ணி கொடுக்கல, சும்மா போக்கு காட்டுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க. இடுப்பில் தவுளுண்டு துணி தான் இருக்குது, அதுவும் கீழே விடுற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது. பிதாவே, என்னை ஏன் கைவிட்டீர், ஃபாதர் ஒய் ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது அவர் சொல்கிற வரைக்கும் அந்த ஆத்மா என்பது அவருடைய உடம்பை விட்டு பிரியல. அந்த வார்த்தை அவர்கிட்டேருந்து வரணும் அப்படின்னா. ஏன்னா ஆசை எருமின் ஆசை எருமின் ஈசனோடாயினும் ஆசை எருமின் ஆசானுகளும் துகளாயினவின் பேச அனுபூதி பிறக்கும் அற்றது பற்றெனில் உற்றது வீடு. அதனால் அந்த எண்ணம் கடவுள் மேலே இருக்கிற ஆசை இல்லையா, அது கூட போனாதான் இவருடைய உயிர் பிரியும் அந்த உடம்பிலிருந்து. அப்போ என்னை ஏன் கைவிட்டுன்னு அவருடைய ஆத்மா பிரிஞ்சு போதும். இந்த பொலாந்தியஸ் பைலட் இருக்கான் இல்லையா, அவன் ஏற்கனவே ரொம்ப சோகத்தில் இருக்கான், நான் சிலுவையில் போட்டுருந்தேன்னு. இப்போது நிக்கோதேமஸ்னு ஒரு ராஜா, அவன் இயேசுவுக்கு ரொம்ப வேண்டியவன். அவன் நேராக பொலாந்தியஸ் பைலட்டு போகிறான். இந்த மாதிரி அவருடைய உடம்பு சிலுவையில் இருக்கே, நான் எடுத்து அதை பதப்படுத்தட்டுமா பண்ணுவாங்க அந்த சிலுவை தழும்பு இருக்கிற இடத்துலலாம். அவன் ஸ்விங்கில் இருந்தான்ல, சரி இடத்துன்னு போ அப்படின்ட்டான். அப்போ இயேசுவினுடைய உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே அவருடைய உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டது. உயிர் பிரியலை, ஏன்னா உடனே இறக்கிட்டான், ஃபியூ ஹவர்ஸில் இறக்கிட்டான். அந்த இடத்துல யாருமே இல்லை, ஒரே ஒரு மரியாள்னு ஒருத்தி இருந்தா, அவ்வளோதான். ஸோ இவன் இதெல்லாம் பண்ணுறான். அப்போ அந்த உயிர் போகாத துடிச்சுக்கிட்டு இருந்த நிலையிலே இவன் அதுக்கு காபந்து பண்ணதுனால ஈ கேம் இன் டு கான்ஷியஸ்னஸ். அதுக்கப்புறம்தான் அவர் கடலில் நடந்து போகிறது, ஜனங்க அவருடைய சிஷ்யங்கள்லாங்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்கிற இந்த இடத்துல தூண்டில் போடுங்க மீன் வரும்ன்றது. நிறைய மீன் கிடக்குது, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ கூட நம்பவே இல்லை. அதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சோம், இந்த சமுதாயம் நம்மளை கைவிட்டுருச்சு அப்படின்ட்டு அவர் 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் 12 வயசில் அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். மாடு மேய்க்கிறவங்க கூடலாம் கிளம்பிட்டு திபெத்துக்கு வந்தார். திபெத்தில் லாசாங்கிற இடத்துல இருக்க லைப்ரரியில் எல்லா புக்கையும் படித்தார். அங்கேருந்து அப்படியே காஷ்மீருக்கு வந்தார். காஷ்மீர் வேலியில்
அவருடைய குருவை சந்திக்கிறார். அமர்நாத் இல்லையா, அந்த அமர்நாத் குகையில் இருந்த அமர்நாதர் தான் இவருடைய குரு. அவர்கிட்ட உபதேசமெல்லாம் வாங்கிக்கிறாரு. அங்கே 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருந்துட்டு திருப்பியும் அவருடைய நாட்டுக்கு வர்றார். அப்போ யோவான் ஸ்நானகன் வாங்க, ஜான் த பேப்டிஸ்ட், அவன் எல்லாருக்கும் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுத்துன்னு இருக்கான். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஆர் யூ த எலியா அப்படிங்க, நீ தான் ப்ராஃபெட்டா அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை, வரக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய ஷூ லேசஸை கட்டுற அளவு கூட நான் பவர்ஃபுல் கிடையாது அப்படின்றான். அப்போ தூரத்தில் இயேசு வந்துன்னு இருக்கார். இயேசு வரதை பார்த்த உடனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அதோ வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ இயேசு இவங்கிட்ட வராரு. இவன் வந்து தண்ணியினால் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஞானஸ்நானம் கொடுக்குறான். இவர் வாட்டர்னால் பேப்டைஸ் ஆன உடனே ஆயிட்டார் இல்லையா ஞானஸ்நானம். உங்களுக்கெல்லாம் பூண்கள் கல்யாணம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, வாட்டரில் ஞானஸ்நானம் கொடுக்குது. அப்போது ஒரு டோ ஒன்றுவாங்க இல்லையா, அது புறா இவருடைய வலது ஷோல்டர் மேலே வந்து நிற்கிது. அது யார்? அதுதான் அவருடைய குரு, அமர்நாத் குகையில் இருந்த குரு. அவர் தான் அந்த நேரம் இவன் தண்ணியினால் ஞானஸ்நானம் உடனே பரிசுத்த ஆவியினாலே இவருக்கு அவருடைய குருவோட அனுகிரகம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவர் மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. 32 வயசில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. 36 வயசு வரைக்கும் தான் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் சிலுவையில் அறிஞ்சிடறாங்க. அவருக்கு மனசு வெறுத்து போகுது, யாரும் நம்பலையேன்னு சொல்லி திருப்பியும் காஷ்மீருக்கே வந்துடுறார். திருப்பியும் காஷ்மீருக்கு வந்து அவர் ஈசா நபிங்கிற பேரில் காஷ்மீரில் இருக்கார். அந்த ஈசா நபி இறந்த உடனே காஷ்மீரில் அவரை அந்த ஜூவிஷ்ங்கிறாங்களே யூதர்களுடைய மத சடங்குப்படி புதைக்கிறாங்க. ஸோ நாசா சேட்டிலைட்டில் அவங்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்காக பார்த்தா எல்லா காஃபின்ஸ்ன்றாங்களே சவப்பொட்டிகள் இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. இவருடைய சவப்பொட்டி எல்லாத்துக்கும் கீழே வந்து யூதர்களுடைய முறைப்படி அடக்கம் செஞ்சுருக்கு. அது அவங்க லேசர் ஃபோட்டோகிராஃபி எடுத்து இயேசு தான் இது, அவர் அங்கே தான் அடக்கமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணுன்னா நம்ம லைப்ரரியில் தி அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு புக் இருக்குது. ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்ட்டு ஒரு புக் இருக்குது, நம்ம லைப்ரரியில் இருக்குது. ஸோ அதை எடுத்து படிங்க, அதில் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் இருக்குது. பிரிட்டிஷ் லைப்ரரியில் 7th century வரைக்கும் இருந்த பைபிள் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது, பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் இயேசுங்கிறவர் நிஜமாகவே லாஸ்ட் டேஸில் அமர்நாத்துக்கு வந்தார். இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா, நான் ஒரு நாள் அங்கே பெருமாள் கோயில் ஊஞ்சலில் உட்காந்துன்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லினே இருக்கிறேன். அப்போ அதே ஒயிட் டோ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கேமராவில் வந்துச்சு. யாருன்னா இருக்கா? நான் சொல்கிறது கரெக்டுன்றது ப்ரூஃப், சயின்டிஃபிக் எவிடன்ஸு. நிஜமாக உனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கணும், அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ், உடம்புலேருந்து ஆத்மா பிரிகிற வைபவம் உனக்கு நடந்திருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஆத்தென்டிக்காக உன்னால் சொல்ல முடியும். அப்போது அந்த நிக்கோதமஸ் ராஜாவுக்கும் இயேசுக்கும் ஒரு கன்வர்சேஷன் நடந்துச்சு. அதில் அவன் கேட்குறான், இயேசு நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்றான். ஹவ் இஸ் இட் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் அப்படிங்கிறான். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, அப்பா அம்மாங்கிற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தையை தான் பெற்று போடும். நீ வந்து ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால்தான் உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் புலப்படும் அப்படிங்கிறான். ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. How is it possible? ஒரு ஆளுக்கு 30-40 வயசு ஆச்சு, மீச தாடியெல்லாம் வந்துச்சு, இவன் எப்படி வந்து திருப்பியும் வந்து இந்த பரிசுத்த ஆவியில் ரொம்ப எல்லாம் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, யாருக்கும் தெரியாது, நோ ஒன் நோஸ். மூக்குக்குள்ளே இப்போ வந்திருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? மூக்கு விட்டு போகிற காற்று எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படி தான் இந்த வைபவம். நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நார் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் எ பர்சன் ஃபில்டு வித் அ ஹோலி ஸ்பிரிட். ஒரு ஆளுக்குள்ளே வரக்கூடிய ஹோலி ஸ்பிரிட் எங்கேருந்து வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த உடம்பை விட்டு அது போகிற போது எங்கே போக போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஒரு புட்டபர்த்தியில் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற கொல்லா கம்யூனிட்டியில் இருந்த ஒரு பையன், சத்யநாராயணன் பேர். அவன் ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கான். அப்போது ஒரு பாம்பு அவனை வந்து தழுவிட்டு போகுது. உடனே அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் மண்ணிலிருந்து மெட்டீரியலைஸ் பண்ணுறான், எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
அவர் தான் பிற்காலத்தில் சத்ய சாய்பாபா ஆனது. அப்போ ஒரு சாதாரண ஒரு ஷெப்பர்ட் பாய் எப்படி ஒரு சத்ய சாய் ஆகி ஒரு 60 லட்சம் பேருக்கு அவங்க பூஜை பண்ணுற அளவுக்கு ஒரு மகானாக முடியறதுன்னா ஹோலி ஸ்பிரிட், அந்த பாம்பு வழியாக அந்த ஹோலி ஸ்பிரிட் அவர்கிட்ட வந்தது. அதனால் அவரால் அது பண்ண முடிஞ்சது. நானும் ஒன்று மாதிரி தான் இருந்தேன். ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி கோ லக்கி மேன். ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தது, ஒரு பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. ஸோ 1983 ஐ பில்ட் எ டெம்பிள் ஃபார் ஐயப்பா சாமி. ஸோ அந்த கோயிலெல்லாம் கட்டி முடித்து 48வது நாள் அண்ணா நகரில் நான் ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப வசதியாக இருந்தாள். அப்போது 48வது நாள் ரத்னகிரி கோயிலில் எனக்கு அபிஷேகம் 26 ஜனவரி. சாமி சொன்னார், அன்றைக்கி லீவு இருக்கும் ரிப்பப்ளிக் டேக்கு, நீ அன்றைக்கி புக் பண்ணிக்கோன்னாரு. எந்த ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அங்கே போகிறேன் நான். என் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்துருக்காங்க. முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிற போது நான் கண்டினியூஸாக ஒரு 1.5-2 மணி நேரம் அழுறேன். தேம்பி அழுதுனே இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் இல்லை. எதுக்கு அழுதுன்னு யாருக்கு தெரியும்? அழுதால் உடனே பெறலாமேன்னு. அப்போ சாமி என்னையே பார்த்தாரு, ஒரு எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு வரும் அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா நகரில் என் வீட்டில் நான் படுத்துன்னு இருக்கேன். அன்றைக்கி நைட்டு ராகவேந்தர் சாமி வந்தார், ஃபிசிக்கலாக வந்தார். வந்து எழுறா உன் பணத்தை பாரு அப்படின்னார். நானும் ராகவேந்தரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு. உனக்கு அஷ்டமா சித்திகளையும் தரப்போகிறேன், 11 பௌர்ணமிக்குள்ளே இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு 2 மந்திரம் கொடுத்தாங்க. ஒன்று சடாட்சரம் முருகன்து, இன்னொன்று அஷ்டாட்சரம் பெருமாள். இது நடந்த பின்னால் என்னால் பழைய வாழ்க்கைக்கு போகவே முடியல. எப்போ பாரு அதுக்குன்னே இருப்பேன். திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன், தடால்னு போய் கீழே விழுவேன், ஒரு அடிப்படாத உடம்புல. அந்த ரோட்டில் போகிறவங்களாம் இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்ற அளவுக்கு அந்த கர்ஜனெல்லாம் இருந்துக்கின்னே இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் விட்டு ஓடிவிட்டேன். நான் ஒரு 5 வருஷ காலம் மகேந்திரகிரி மலை, நம்பி மலை, தாய்ப்பாதம், ஸ்ரீசைலம், அங்கே இங்கே எங்கெல்லாம் காடு மலைக்குதோ எல்லா இடத்துக்கும் போய் தன்னந்தனியாக கரடிக்கு புலிக்கு பாம்புக்கு போட்டியாக உக்காந்துனே இந்த சோறு தண்ணி இல்லாமலாம் இருப்பேன் நான் 48 நாளெல்லாம். ஸோ அந்த 48 டேஸ் ஆகிட்டு நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன். அப்போ அங்கே யோகி ராம் சரத்குமார் சாமின்னு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மகான் இருந்தார். அவர் சொன்னார், நீ ஒவ்வொரு பிறவிலையும் இந்த மாதிரி ஓடி போயிடுற, அதனால் உனக்கு அடுத்த பிறவி வருது. இந்த தடவை என்ன ஆனாலையும் நீ குடும்பத்தோட உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றணும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னார். நான் அவர் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் வந்தேன். எனக்கு திரும்பி வர்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அப்போ பார்த்தா எல்லாம் அழிஞ்சு போச்சு. நான் ரொம்ப பணக்காரனாக இருந்தேன். நான் எனக்கு 3 பஸ்ஸு, 4 லாரி, கன்மேன் போட்டு பேங்க்குக்கு கரன்சி எடுத்துன்னு போகிற 6 வேனு, 3 அம்பாசிடர் கார் பேங்க் ஆஃப் மஜிராக்கு, அதுக்கு போக மைசூர் சாண்டல் சோப், ஜாஃப்ரி மேனஸ், கிளாஸ்கோ, டிடிஸ் இந்தியாக்கெல்லாம், நார்த் மெட்ராஸுக்கு ஸ்டாக்கிஸ்ட்டு, அண்ணா நகர் சினிமா ஷூட்டிங் எடுக்கிற வீடு, ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் தலைவர், அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் தலைவர், மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவர். எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்த ஆள் 5 வருஷம் மலையிலையும் இல்லாத பிஸ்னஸ் எங்கே ஓடும்? வர வேண்டியது வரல, கொடுக்க வேண்டியது கொடுத்தாகணும். ஸோ எல்லாத்தையும் விற்றுட்டு திருப்பியும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பித்தேன். மவுண்ட் ரோட்டில் ஒரு கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன். வாலஜார் ரோட்டில் ஒரு ஷிப்பிங் கிளியரிங் ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். ஒரு புது ட்ரக் வாங்கி மாடர்ன் பிரெட்டுக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரி ஷட்டிலுக்கு விட்டேன். ஒரே வருஷத்தில் 5 லட்சம் சம்பாரித்தேன். அதுக்கப்புறம் பையனை பொண்ணெல்லாம் படிக்க வச்சேன். எல்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஜனவரி 16, 1996 குடும்பத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சாமியாகி போயிட்டேன். ஸோ முதல்ல நான் மண்ணண்டியில் வாடகை இடத்துல இருந்து ஆன்மீகம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பெசன் நகரில் 4000 ரூபாய் வாடகைக்கு ஒரு போர்ஷன் எடுத்து வாடகைக்கு பண்ணியிருந்தேன். அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் விஜய் டிவியில் வந்துச்சு, ஒளி பிறக்குதுன்னு சொல்லி ஃபேமஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு அனுபவ நடேசன் வந்து தேவ நிலாவுக்கு ஒரு தேவாரம் 2 வருஷம் காத்தால 7, 7:30 ப்ரோக்ராம் வந்து இந்த டிவியில் பயங்கர கூட்டம் வந்தது. இப்போ நீலாங்கரையில் ஒரு இடத்த வாங்கி பெரிய ஓலைக்கொட்டாயெல்லாம் போட்டு ஆசிரமம் ஆரம்பித்தோம். இப்படி என்னுடைய ஹோல் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆஃப்டர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் ஐ லெஃப்ட் த ஃபேமிலி. 1996 ஜனவரி 16 விட்டேன். அவங்கெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, வசதியாக தான் இருக்காங்க.
நான் அவங்கள பார்க்கறதில்ல. நான் அமெரிக்கா 35 தடவை போய்க்கிறேன். அவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் எங்கேனா போனால் கூட அமெரிக்காவில் எதுனா ஹோட்டலில் தான் தங்குவேன். நம்ம ஆளுங்கெல்லாம் என்னை பார்க்கணும், என்னடாப்பா திருப்பு பிடி இங்கே நான் ஊஞ்சல் உட்காந்துக்கிறேன் எல்லோ ஷர்ட்டில். என்னுடைய இந்த இடத்துல பாருங்கள் அந்த புறா இருக்கும். எல்லாம் சயின்ஸ், நான் பேசுகிறதெல்லாம் சயின்ஸ். ஏடா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதான் இங்கே மேலே போட்டு தனியாக காட்டியிருக்கோம். இங்கே இருக்கிறது இங்கே தனியாக காட்டியிருக்கோம். இப்படிலாம் இருக்குன்னா யாருக்காவது நம்பிக்கை வருமா? ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் வராது. சாதாரண அனுபவங்களாக இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பெரிய பெரிய அனுபவங்கள். ஒரு வெங்கட்ராமன்ற சின்ன பையன் மதுரையில் இருக்கான். அவங்க மாமா வந்த உடனே எங்கேருந்து வரீங்க மாமான்றான். நான் அருணாச்சலத்திலேருந்து வரேன்ன உடனே இவனுக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அவ்வளோதான். அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்த பணத்தில் டிக்கெட் வாங்கிட்டு வேலூர் கிளம்பிடுறாரு. அப்படியே விழுப்புரத்தில் இறங்கி திருவண்ணாமலைக்கு வந்து கோமணத்தை கட்டின்னு வெங்கட்ராமன் ரமண மரிஷா ஆகி போயிடுறான். இப்படி தான் நடக்கும். யாராக இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். யேசுநாதருக்கு அப்படி தான் நடந்தது. ஷிரடி சாய்பாபாவுக்கு அப்படி நடந்தது. ஷிரடி சாய்பாபா ஹைதராபாத்துலேருந்து போய் ஷிரடியில் உட்காந்துக்கிறாரு. எல்லோரும் ஏங்க இந்த ஊருக்கு வந்தீங்கன்னாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஷிரடி வேறு, அந்த கால ஷிரடி வேறு. ஒரே நடுவில் ஒரு ஆறு ஓடின்னு இருக்கும். நான் ஆற்றை தாண்டி போனோம். அந்த மாதிரிலாம் அங்கே ஒரு மசூதி இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிலை இருந்துச்சு, அவ்வளோதான். அவர் சொன்னார் இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு. தோண்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு விளக்கு எரிஞ்சினுக்குது. ஒரு மகான் நிஷ்டில் உட்காந்துருக்கார். அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்பிறவியில் நான் கபீர்தாசராக இருந்தேன். அப்போ எனக்கு குருவாக இருந்தால் ராமானந்தருடைய சமாதி தான். அதனால் என் குரு தேடி வந்துக்கிறேன்னார். அதுக்கப்புறம் இவர் உட்காந்துருக்காரு. அப்போ வெங்குசான்னு ஒருத்தர் வர்றார். வெங்குசான்னா யார்? திருப்பதி பாலாஜி வெங்கடேசா அப்படின்னு பேர். அவர் வந்து ஒரு பசுமாட்டிலேருந்து பால் கறந்துவான்றார். இவர் பார்க்குறாரு, அது மல்ட்டு பசுமாடு, அது வரலையேன்றார். குரு தன் கையால் அப்படி தடவுறாரு அதை. அப்போ இப்போ வரும் பாருன்னு அந்த பாலை கொடுத்து குடின்றாரு. அவ்வளோதான். அவரோட எனர்ஜி, வெங்கடேசாவுடைய எனர்ஜி ஷிரடி பாபாவுக்கு அருளப்படுகிறது. அதனால் அவர் ஷிரடி பாபா ஆகி போயிடுறார். இப்படி இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் பவர் கிடைக்குதோ அவங்களுக்கு வேறு எங்கேருந்தோ கிடைக்கிது. அவங்க மணி அடிச்சு பூஜை பண்ணுறதுலலாம் கிடைக்காது. அவங்களுக்கு அந்த நேர்மையும் தேடுதலும் இருந்தால் ஏற்கனவே இதை அடைந்த ஒரு ஆள் வந்து இவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஏற்கனவே பிஹெச்டி பண்ணியிருக்கவன் தானே ஒன்று பிஹெச்டி கைட் பண்ணுவான். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் வரும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உயரங்களே ஆன்மீகத்தில் தொட்டவங்க ரொம்ப கம்மி. ராம் சரத்குமார் சாமி அடைஞ்சார், கோடிசாமி, சிவபிரபாகர சித்தியோகி, மாயம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, சாந்தானந்த சாமி புதுக்கோட்டை ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் அவர். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன். யாரெல்லாம் இந்த நிலைகளையெல்லாம் அடைஞ்சாங்களோ, டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சி அந்த ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லோரும் இப்போது ஃபிசிக்கலாக இல்லை, ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஃபிசிக்கலாக யாரும் இல்லை. இந்த ரத்தனகிரியில் ஒரு சாமிக்கிறார், அவர் அந்த நிலையை அடைஞ்சவர், பாலமுருகன் அடிமைன்னு சொல்லி. மற்றவங்கெல்லாம் வந்து எப்பயோ போயிட்டாங்க, ஸ்பிரிட்டாக இருக்கிறாங்க. இது ஒரு எப்படி இது நடக்குதுங்கிறதுக்கான சில சிஸ்டம்ஸ். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த நிலை கிடைக்காது. நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அந்த நிலை இருந்தது. இப்படி சில பேருக்கு தான் இந்த நிலை கிடைக்கும், எல்லாருக்கும் இந்த நிலை கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சா அவங்களுடைய அனுபவம் என்னங்கிறத நீ அந்த அனுபவத்துக்கு போனால் தான் புரிஞ்சிக்க முடியும். செத்தா தானே சுடுகாடு தெரியுன்ற மாதிரி நீ இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் அந்த அனுபவம் என்ன, ஜீவன் முக்திங்கிறது என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியும். அதுக்கு முன்னால் ஒன்றும் புரியாது. ஸோ நாட்டில் நீ பார்க்குற சாமியார்லாம் கையில் வாத்து ஓட்டுற குச்சி வச்சுன்னு இருப்பான், தாடி வச்சுன்னு இருப்பான், கலர் கலராக துணி கட்டியிருப்பான், எல்லாம் வச்சுருப்பானுங்க. ஆனால் அவங்களாம் இந்த நிலையை தொடலை. ரொம்ப ரேர். இதை தொடருதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு நிலை. எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவம். அது எல்லாருக்கும் வராது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ காரண காரியத்தினாலும் எனக்கு வந்துச்சு. அதனால் நான் லைஃப்பில் வேறு மாதிரி இருப்பேன். எனக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் 84 வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம் இல்லையா, பெருமாள் கோயில், அப்போ வந்துச்சு. இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் 3 தடவை ஐ ஹேட் த டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு தடையும் நான் ப்ரமோஷன் வாங்கினே இருக்கேன். எவ்ரி 12 இயர்ஸ் மாமாங்கன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்பிரிட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 2012 அந்த நிலைகளை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ 2024 ஐ எம் வெயிட்டிங். இதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அது கடவுளுடைய நிர்ணயத்தில் எப்போ நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும். அதனால் இட்ஸ் a பிக் சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் that easy to understand what I am trying to communicate. Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி, சித்தர்கள் கூடும் சபை மக்களின் நலனுக்காக என்ன செய்யும் என்று நீங்கள் அடிக்கடி கூறுகையில், ஒரு ஆத்மாவிற்கு போஸ்டிங் சித்தர்களால் ஒரு குறிப்பிட்ட கோயில் சன்னதியில் கொடுக்கப்படும் என்றும் அந்த ஆத்மா அந்த கோயில் மூல விக்கிரக சன்னதியில் ஒடுங்கிவிடும் என்றும் கூறியுள்ளீர்கள். ஆனால் சித்தர்கள் இயற்கையிலேயே தனிமையை விரும்புவார்கள் என்றும் அதிக கூட்டமுள்ள இடங்களை தவிர்ப்பார்கள் என்றும் படித்திருக்கிறேன். இதனால்தான் சில அபூர்வ கோவில்களில் மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்க காரணமா? சித்தநாதன் யாரை சொல்கிறீங்க? இப்போ கலிகாலத்தில் ஐயப்பசாமியை சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஐயப்பசாமியை பார்த்துட்டு மாளிகைப்புறத்தம்மன் கோயிலுக்கு போகிறபோது அங்கே பேக் சைடில் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் இந்த 18 சித்தர்களும் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மீட்டிங் போடுறாங்க. அதே மாதிரி கல்யாண தீர்த்தம்னு ஒரு இடம் அகஸ்தியருக்கு சிவபெருமான் கல்யாண கோலத்தில் தரிசனம் கொடுத்த இடம் பாபநாசம், திருநெல்வேலி பாபநாசம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்குது. விக்ரமசிங்கபுரத்துக்கு கீழே புதிய மலையில் கல்யாண தீர்த்தம்னு பேர். அதுக்கு சிவனுடைய கல்யாண கோல தரிசனம் கிடைச்சதுனால அது கல்யாண தீர்த்தம்னு பேர். அந்த இடத்துல இப்போ இல்லை, ஒரு காலத்தில் நீ ஒரு வெள்ளை வேஷ்டியை விரிச்சிட்டேன்னா பௌர்ணமிக்கு சந்தனத்தில் மழை பெய்யும். அது என்ன, இந்த சித்தர்கள்லாம் வந்து அங்கே பூஜை பண்ணுறாங்க. அதே மாதிரி குற்றாலத்தில் தேன் மழை பெய்யும். அவங்கெல்லாம் ஏன் வராங்க? குற்றாலநாதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பூஜை பண்ணுறதுக்காக வராங்க. அந்த மாதிரி இந்த சித்தர்கள் என்பவர்கள் அவங்கவுங்க எங்கே இருந்தாலையும் ஒன்ஸ் இன் எ ஒயில், எப்பயாவது, எல்லா நேரத்திலும் எல்லோரும் மீட் பண்ணுறதே இல்லை, தே மீட் ஒன்ஸ் இன் எ ஒயில். அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தேன்மலை, சந்தனமலை, இந்த மாதிரி சில அதிசயங்கள் இதெல்லாம் வெல்கம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த சித்தர்கள் 18 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சபரிமலையில் 18 படி மேலே உட்காந்து இருக்காங்க. இந்த 18 படி மேலே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு சித்தருக்கும் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறவர் தான் ஐயப்பசாமி கலியுகத்தில். ஸோ ஐயப்பசாமிக்கு என்ன பேர்? சித்தநாதன் பேர். சித்தநாதன். பழனிக்கு போனேன்னா அங்கே விபூதி கடையில் அது சித்தநாதன் விபூதி இருக்கும், அது தண்டபாணி முருகர். ஒரு காலத்தில் முருகர் அந்த போஸ்டர் இருந்தார். இப்போது ஐயப்பசாமி அவருடைய சிஷ்யர். அதனால் இவர், அதாவது பழனி முருகன் மேற்க பார்த்து உட்காந்துருப்பார் ஐயப்பசாமியை பார்த்து, இவர் பழனியை பார்த்து உட்காந்துருப்பார். இதுதான் இந்த ஆன்மீகத்தில் குரு சிஷ்ய பாவம்ன்றது. நீங்கள் சோழிங்கபுரம் போனீங்கன்னா நரசிம்மசாமிக்கிறார் இல்லையா, அவர் எதிர்மலையை பார்த்துன்னு இருப்பார். எதிர்மலையில் இருக்கிற ஆஞ்சநேய சாமி நரசிம்மசாமியை பார்த்துன்னு இருப்பார். ஏன்னா இவர் தன்னுடைய சங்கு சக்கரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு, நான் தியானத்துக்கு போகிறேன், நீ பார்த்துக்கோ, என்னை கும்பிட்டு யார் வந்தாலும் நீயே வரம் கொடுன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்படியெல்லாம் சில இடங்களில் நடக்கும். அது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுதி வாய்ந்த ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க, அண்டு சார்ஜ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஒரு ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிறான்னா அவன் தன் சார்ஜ் இன்ஜினியருக்கான கொடுத்துருவான், அவன் கொஞ்ச நாளைக்கு இருப்பான், அவனுக்கு யாராவது வருவாங்க டெஸ்டினியில், அவங்களுக்கு கொடுப்பான். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நடக்குது இந்த உலகத்தில். இது நிர்ணயிக்கிறதுங்கிறது காலத்தினுடைய கட்டாயம் ஒன்று. ரெண்டாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம். இப்போ ஒரு மகான் இருக்காருன்னா அந்த மகானுக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு இந்த உயர்ந்த நிலைகளை அனுபவிக்கிறதுக்குள்ள காலம் வந்து சில கிரகங்கள் இருக்கிற போது தான் இருக்கும். ஒருத்தர் 70 வயசு உலகத்தில் இருக்கிறாருன்னா 70 வயசும் அவங்க சாய்பாபாவோ சங்கராச்சாரியாராவோ இருக்க முடியாது. அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு சில பவர்ஃபுல் பிளானட்ஸ் வந்து உட்கார்ற போது அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்க உடம்புல வந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் நான் வெறும் ஒரு ட்ராங்கில் வந்த ஆள் இல்லை, நிறைய வச்சுருக்கேன் நான் அவியல். அதனால் சிவபிரபாகர சித்தியோகின்னு ஒரு மகான் இருந்தார் 700 வருஷம். அவர் நான் போகிற அன்றைக்கி அங்கே அவருக்கு கேர்டேக்கர் ஒரு மலையாளி அம்மா இருந்தாங்க. வர்றவன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைனாங்க. அப்போ சப்பாத்தியாக அவியல் கொடுத்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? சப்பாத்தினா குருவோட பவர், அவியல்னால் என்ன, எல்லா டிவைன் எனர்ஜியும் ஒன்றா சேர்ந்ததுன்னு அர்த்தம். வெறும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இல்லை, அவியல். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் உன்னுடைய அனுபவத்தில் தெரியும். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. எனக்கு எப்படி அனுபவம் வந்ததோ அது மாதிரி இன்னொருத்தருக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். நீ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கியோ சொசைட்டிக்கு, மாநிலம் பயனுற வாழ்வது,
வையத் தலைமை அருள்வாயின்னு பாரதி கேட்குறான் இல்லையா, அந்த மாதிரி யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கோ, அதாவது சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஒன்று கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய். எல்லாத்தையும் கடவுள் தான் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அதுக்கு மேலே ஒன்று கற்றுக் கொடுப்பாரு. அது என்னன்னா அவரை லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாரு. உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு கடவுள்கிட்ட உனக்கு பக்தி இல்லைன்னா நீ என்னத்தை பண்ண போகிற அவருக்கு. அதனால் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய். எதுக்காக? யாம் ஓதிய கல்வியும் எம்மருவும் தாமே பெற வேலைவர் தான் தெரியும். அவருக்கு தேவைப்படுது. நீ ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிற, அவங்க ஒன்று ஐஏஎம்முக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க, எதுக்கோ அனுப்புகிறாங்க. எதுக்காக? உன்னுடைய ஸ்கில் அவங்களுக்கு தேவைப்படுது. உன்னை அப்கிரேட் பண்ணுறதுக்காக அவங்க செலவில் அவங்க ஒன்று அனுப்புகிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களெல்லாம் டேராடூனுக்கு அனுப்புகிறாங்க. அப்கிரேடிங் யுவர் ஸ்கில்லுன்னு அர்த்தம். இப்படி ஆன்மீக உலகம் கூட உங்கள் உலகத்துக்கு இணையானது தான். ஆனால் யூ ஹவ் டு ப்ரூவ் யுவர் கெப்பாசிட்டி, யுவர் என்ன சொல்றது ஐக்யூ. அப்போ தான் உனக்கு அடுத்த ப்ரமோஷன் வரும். இப்போ எல்லாருக்கும் வராது. இப்போ சிவசங்கர் பாபா இருக்காருன்னா எனக்கு 76 வயசு ஆயிடுச்சு. நான் 19 வயசில் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அண்ட் 19 வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ நாலேஜ் எனக்கு வந்திருக்கும் இல்லையா. ஒரு காலத்தில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னே வேலை செஞ்சுருந்துருக்கேன், பப்ளிக் லைஃப்பில் இருந்திருக்கேன். ஆன்மீகத்துக்கு நான் வந்தே 1984லேருந்து 88 காட்டுக்கு அலைஞ்சிருக்கேன். 88க்கு அப்புறம் ஜனங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பெசன் நகர் என்ன, நீலங்கரை என்ன, இங்கே இவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம், இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், உலகம் பூரா சுற்றியிருக்கேன். நான் என்ன பண்ணலை. ஸோ அப்போது அவ்வளோ எக்ஸ்போஜர், அவ்வளோ இது இருக்கும் இல்லையா. அதனால் காளி உபாசனை பண்ணார் ராமகிருஷ்ணர். அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சு. சிஷ்யங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் காளிக்கிட்ட டெய்லி பேசுகிறீங்களே, கொஞ்சம் சாப்பாடு முழுங்குற அளவுக்கு அவகிட்ட வரவாங்கங்கன்ட்டு. இப்போ நான் எனக்குன்னு ஒன்றுமே கேட்டது இல்லையாடான்றார். கேளுங்க அப்படின்னு. மறுநாள் காத்தால எல்லாம் சிஷ்ய கோடிங்களும் வந்துடுது. கேட்டிங்களா சொல்கிறார். கேட்டேன். அவர் சொல்லிட்டா, நீ ரொம்ப போலாபாலா, ரொம்ப அப்பாவிடா, நீ ஜனங்கள்லாம் கிரிமினலுங்க, உன்னை ஏமாற்றி நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிற இந்த அருளை பிடுங்கிடுவாங்க. அதனால் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற விவேகானந்தர்கிட்ட உன் பவரெல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா விவேகானந்தர் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது, அதனால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ எங்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா அப்படின்னார். இதுதான் வாழ்க்கை. அதனால் 2 இருக்குது. ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று லௌகீகம். அப்போ வெறும் ஆன்மீகன்றது தவம் பண்ணால் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமைச்சு இது எல்லாரையும் கட்டி மேய்க்கிறது, எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலையும் தில்லா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் எல்லாராலையும் முடியுமா? ஒரு இன்னசென்ட் பர்சனாலும் முடியாது இல்லை. யூ ரிக்வயர் தட் டைப் ஆஃப் கட்ஸ். அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு ஒரு ஆளை கடவுள் தேர்ந்தெடுக்கிறான். தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அப்போது நம்மக்கிட்ட தகுதி இருக்கிறதுனால எல்லாம் தேடி தேடி வந்து கடவுள் நமக்கு கொடுக்க சொல்கிறார். தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். நீ வந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னா உண்டுக்கிறத பிடுங்கி வேறு யாருக்கான கொடுத்துருவாங்க. லைனில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கடவுள்கிட்ட, அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இருக்கிறது ஒரு மீன். அந்த மீன் யாருடைய தூண்டில் மாட்டுதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி இது கூட ஆன்மீகம் கூட ஒரு சேலஞ்சு தான். அண்ட் எனக்கு பேக்ரவுண்டே இல்லை. நான் எங்கேயோ ஒரு வில்லேஜிலேருந்து வந்த பையன் சொல்கிறேனே. நான் வந்து கோயம்புத்தூரில் படித்தேன், காலேஜில் ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படித்தேன். மெட்ராஸுக்கு 10 ரூபாய் எடுத்துன்னு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி 250 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன். ஸோ எவ்வளோ விதமான அனுபவங்கள் எனக்கு வாழ்க்கையில் இருக்குது இல்லையா. விளையாட்டா அத்தனை விதமான அனுபவங்களையும் பார்த்துட்டு தானே இதெல்லாம் வந்து பண்ண முடியுது. அதனால் நீ ஒரு புள்ளி போட்டால் நான் கோலம் போட்டுருவேன். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி என்னது எக்ஸ்போஸ் பிரெயின். தெரியும் வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவங்களையும் அடைஞ்சிருக்கும் இல்லையா. இது அதுன்னு கிடையாது. எல்லா விதமான நல்லது கெட்டது, வாண்டடு நான் வாண்டடு எல்லா விதமான அனுபவத்தையும் பார்த்துட்டு தான் நான் உட்காந்துன்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் கடவுளுக்கு கிடைக்காது. நானும் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் என்னை விட்டுருவார் கடவுள்னு பார்த்துன்னுக்கிறேன் நான். ஆனால் விட மாட்டேன்றார். ஏன்னா எனக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல அந்த பாவிக்கு. நிஜம். இந்த அளவுக்கு அனுபவம் உள்ள ஒரு ஆள் கடவுளுக்கு எங்கேருந்து கிடச்சிடும் நீயே சொல்லி பார்க்கலாம். அதனால் கடவுள் ஆல்சோ இஸ் புவர் மேன் வெயிட்டிங். அடுத்து கேட்கும். இது என்ன தெனாவட்டுன்றது. அந்த யுவன் அடிச்சான சினிமா தெனாவட்டு அது இல்லை. தந்தது எந்தெண்ணெய் கொண்டது உந்தெண்ணெய் சங்கரா யாருகளோ சதுரர். கண்ணில் புசுல், காயில் குழுவி, மூக்கில் சரி, வாயில் கப்பு, உடம்புல மலம் மூத்திரம். நம்மக்கிட்ட இதை தவிர கடவுள் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? தந்தது எந்த எண்ணெய், யூஸ்லெஸ் திங். கொண்டது உந்தெண்ணெய், கடவுளே உள்ளே பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். அப்போது 2 பேரில் யார் கெட்டிக்காரன்? எதுக்கும் உதவாத இந்த விஷயத்தை நான் ஒன்று கொடுத்துட்டேன்.
எல்லாத்தோட பெரிய விஷயமான உன்னை நான் பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு ஆள் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான், கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் ஒவ்வொரு ஐட்டம் யோசனை பண்ணிக்கினே போகிறான். சீப்பு பார்க்குறான், இது உதவும் அப்படின்றான். ப்ரஷ்ஷை பார்க்குறான், இது சீப்பு கழுவுறதுக்கு உதவுன்றான். ஒரு வேஷ்டி கீஞ்சி போந்து பார்க்குறான், ஊடு துடைக்கிறதுக்கு உதவுன்றான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற உதாரணம் இதெல்லாம். எப்படி எதை பார்த்தாலையும் அவனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. எதை தான் விடுறது கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கம்மோட் டாய்லெட்டுக்கு போகிறான்ல, அப்போ வந்துச்சு இதுதான் உதவாத விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கம்மோட்டாக உக்காந்துருக்கான்ப்பா டாய்லெட் ஷீட், இதை கொடுத்துடலாம், இதுதான் எதுக்கும் உதவாத விஷயம்ண்டு. அப்போ அவனோட ஓன் டாய்லெட் ஷீட்டு சிரிச்சுதான், அட பாவி 8 மணி நேரத்துக்கு முன்னால் நான் நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, சக்கரை எல்லாம் போய் உன் வாய்க்குள்ளே போன பாவம் என்ன இந்தமாரி குறை சொல்கிறியாடான்னு. அப்போ உலகத்திலே உதவாத விஷயம் எது அவன்தான் இல்லையா? அவ்வளோ நல்ல விஷயத்தை இப்படி மாற்றிடுறான் இல்லையா? அதனால் உதவாத விஷயம் இவன் தான் ஒன்று. அவன் கடவுள்கிட்ட சொன்னான், என்னை எடுத்துக்கின்ற உருப்பட வை அப்படின்னானா. அந்த மாதிரி இந்த அனுபவம் உங்களுக்கு கூட வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த உடம்பை பெரிய விஷயம் நினச்சின்னு இருப்பீங்க. உடம்பார் அழி உயிரார் அழிவர். உடம்புக்கு எதனாலும் மரியாதை? உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். உடம்புக்குள்ளே சாமி இருக்கார். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடையானும் உள்ளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. அதுக்காக தான் இந்த உடம்புக்கு மரியாதை. கடவுள் இதுக்குள்ளே இருக்கார், இது குடியிருந்த கோயில் இந்த உடம்பு, அதுக்காக மரியாதை. இது ஜனங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க சென்ட்டு போடுறாங்க, இதுக்கு போய் நான் 4000 ரூபா கொடுத்துட்டு பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க, 400 ரூபா கொடுத்துட்டு இதெல்லாம் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காக? உடம்புக்காக. இந்த உடம்பு தான் சுடுகாட்டுக்கு போகுதே. நல்லா யோசனை பண்ணுவார். இந்த சுடுகாட்டுக்கு போகிற விஷயம் இதுக்கு இவ்வளோ கேர் பண்ணுற நாம் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு என்னத்தை பிளான் பண்ணுறோம்? இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பியூரிஃபை பண்ணுறதுக்கு, அதை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறோம்? ஒன்றும் பண்ணல. ஆல் த டைம் we are bothered about the external container called the body and we are neglecting the content which is called the soul. இல்லையா? இதுதான் ஆன்மீகத்தில் பாலப்பாடம். எல்கேஜி லெசன் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆத்மா நிஜமானது, உடம்பு என்பது அழியக்கூடியது. இந்த உடம்பு போனால் என்ன, இன்னும் உடம்பு வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது பெரிய சப்ஜெக்ட். बीत गए दिन भजन बिना रे, भजन बिना रे, बीत गए दिन भजन बिना रे, भजन बिना रे। बाल अवस्था खेल गवाए, बाल अवस्था खेल गवाए, जब यौवन तब मान घना रे, जब यौवन तब मान घना रे, बीत गए दिन भजन बिना रे, भजन बिना रे। लाहे कारण मोल गवायो, लाहे कारण मोल गवायो, अजहु न गई मन की तृष्णा रे, अजहु न गई मन की तृष्णा रे, बीत गए दिन भजन बिना रे, भजन बिना रे। कहत कबीर सुनो भई साधो, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை